ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் பற்றி என்ன டீட்டெயிலாக வந்து தரிசனம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தரிசன டிக்கெட்ஸுக்கும் என்னென்ன டைமிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ நம்ம ஃபேமிலியாக போனால் ஒரே நாளில் சாமி பார்த்துட்டு வெளியே வர முடியுமா அப்படின்றதுல ஃபுல் டீட்டெயிலுக்கும் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் காலையில் வந்து தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு தரிசன டிக்கெட்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போகிறீங்க, நான் காலையிலேயே வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தரிசனத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரதுக்கே மேக்ஸிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் இல்லை 14 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகிடும். ஏன்னா வந்து டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பக்தர்கள் எண்ணிக்கை வந்து 80,000 கிட்ட வந்து தொடுது. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் வந்து அவங்க தரிசன டைமிங் போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு தரிசன டிக்கெட்ஸுமே இல்லாமல் நான் வாங்க முடியாமல் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக க்யூவில் கலந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 14 மணி நேரம் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா கீழ திருப்பதி தரிசன டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? தரிசன டிக்கெட்ஸ் இல்லாமல் போனீங்கனாலே அவ்வளோ நேரம் ஆகிடும். ஓகேங்களா? கீழ திருப்பதியில் வந்து தரிசன டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அன்னைக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கி டிக்கெட்ஸ் கொடுக்கல. அன்றைக்கி மறுநாள் டிக்கெட்ஸ் தான் வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 14னா நாளைக்கு 15ஆம் தேதி டிக்கெட்ஸ் தான் வந்து இன்றைக்கி ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி டிக்கெட்ஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மறுநாளுக்கு முன்னாடியே வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு தான் போகணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங்கில் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் ஏர்லி மார்னிங் அன்றைக்கி கொடுக்குறாங்க. டிக்கெட்ஸ் வந்து 3 மணிக்கு நீங்கள் ஆனால் இந்த 3 மணிக்கு நீங்கள் க்யூவில் நிற்கணும். போய்ட்டு நீங்கள் மார்னிங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து கீழ திருப்பதியில் வந்து 3 இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே நீங்கள் போனாலும் சரி, அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு சரி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் அங்கேயும் வந்து தரிசன டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா காலையிலேயே வந்து 3 மணிக்கெலாம் வந்து தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கணும். இல்லை 3 மணிக்கு முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா கூட அன்றைக்கி டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மறுநாள் டிக்கெட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு டெய்லியும் வந்து ரன்னிங் ஸ்லாட்டாக திருப்பதியில் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் எதனா புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு எதுவும் அவைலபிலிட்டி இல்லை. ஸ்பெஷல் என்ட்ரி, விர்ச்சுவல் சேவா, ₹500 தரிசன டிக்கெட்ஸ் எதுவுமே வந்து அவைலபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஆகஸ்ட் மந்த் வரையும் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மந்த் வரையும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டோட சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் ரூமும், அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் எதாவது அவைலபிலிட்டி இருக்குமா கேட்டீங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இந்த கீழ திருப்பதி ஃப்ரீ தரிசன டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த தரிசன டிக்கெட்ஸ் வச்சே வந்து நீங்கள் லாக்கர்ஸும் வந்து அவைலபிலிட்டி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸும் வாங்கிக்கலாம். ரூம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு ரூம் கீ கொடுக்குறாங்கன்னா, அது 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கீழ வந்து ரிட்டர்ன் கீய கொடுத்துடணும். அதுக்கான பேமெண்ட்டும் அவங்க ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ